இருக்கிறது. இந்த அஷ்டாபுர நாட்டிலே கலியனாகப்பட்டவன் பிறந்து விட்டான். எப்படி என்றால் தாய் தகப்பன் மேல சுமைகளை ஏற்றி செய்யாத கொடுமைகள் எல்லாம் செய்து கொண்டு கட்டிய மனைவியை குதிரை மேல் அமரச் செய்து அண்ணவளுக்கு கொடைபிடித்துக் கொண்டு வருகிறான். இவன் தான் கலியன். அண்ணவனை என்னுடைய அண்ணனத்தில் தெரிவிக்க வேண்டும். அண்ணா தர்மபூபதி அண்ணா. தம்பி வீமா, எவ்வளவு என்ன இவ்வளவு ஆகோரத்தோட வர வேண்டிய காரணம் என்ன தம்பி? அண்ணா, நாட்டிலே கலியன் பிறந்து விட்டானா? நம்மளுடைய மாமன் தெரிவித்தபடி கலியன் பிறந்து விட்டானா? கலியன் பிறந்து விட்டான். தம்பி என்ன தெரிவிக்கின்றாய்? நாட்டிலே கலியன் பிறந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதானா? நாட்டிலே கலியன் பிறக்கவில்லை தம்பி. நமது வீட்டிலே அரமனைக்கு முன்பதாக எனக்கு முன்பதாகவே கலியன் பிறந்து விட்டான் தம்பி. எனக்கு முன்பதாகவே பிறந்து விட்டான். என்ன தெரிவிக்கின்றாய்? நான் நாட்டிலே கலியன் பிறந்து விட்டான். தாய் தகப்பன் மேலே சுமைகளை ஏற்றி செய்யாத கொடுமைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறான். கட்டிய மனைவியை குதிரை மேல் அமரச் செய்து அண்ணவளுக்கு கொடைபிடித்துக் கொண்டு வருகிறான். நான் நாட்டிலே கலியன் பிறந்து விட்டான் என்று தெரிவிக்கின்றேன். நீங்கள் வீட்டில் கலியன் பிறந்து விட்டார் என்று கூறுகின்றீர்கள். தம்பி வீபா, எப்படி அண்ணா? உன்னுடைய அண்ணனுக்கு மன்பதாக வருக பொழுது எப்படி வருவாய்? இன்றைக்கு எப்படி வந்திருக்கின்றாய்? பல் துளைக்கிக் கொண்டு உன்னுடைய காலடிகளை மிதித்துக் கொண்டு அண்ணா எனக்கு மன்பதாக வந்து விட்டாய் அல்லவா? ஆகையால் கலியன் நாட்டிலே பிறக்கவில்லை, எனக்கு முன்பதாகவே கலியன் பிறந்து விட்டான். பிறந்து விட்டான் தம்பி. பரவாயில்லை, எழுந்து வருவாய் தம்பி. நாட்டிலே கலியன் பிறந்து விட்டான் என்று ஒரு ஆவேசத்தில் வந்து விட்டாய். அண்ணா, கலியனை கண்டவுடனே என் நெஞ்சமே பதறிவிட்டது. அந்த காரணத்தினாலே தாங்களிடத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து விட்டேன் அண்ணா. என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். மன்னித்தேன் தம்பி. ஆகட்டும் அண்ணா. இல்லை, பாருங்கள் போகலாம். ஆகட்டும் அண்ணா. நமது பேரனாகிய பரிசுத்த மகாராஜனை அழைத்து பாருங்கள். உடனே பட்டத்தை கட்டிவிட்டு நாம் எல்லோரும் வைகுந்தம் செல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும். இதோ பரிசுத்தனை அழைத்து வருகிறோம். பட்டத்தை கட்டிவிட்டு நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் தெரிவித்தபடி அனைவருமே வைகுந்தம் சொல்வோம் அண்ணா.